உங்கள் யாவருக்கும் சமாதானம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சந்தோஷமா இருப்பீங்க நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த நேரத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தை நினைப்பூட்ட ஆசைப்படுகிறார். ஒருவேளை நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வரலையே, நான் இத்தனை அதிகமா ஜெபம் பண்ணுகிறேன், இத்தனை அதிகமா நான் கர்த்தருடைய சமூகத்துல நான் காத்திருக்கிறேன், எனக்கு இன்னும் அவர் பதில் தரலேன்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கிற கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையை அறிவார். ஒருவேளை நான் இந்த காரியங்களுக்காக கர்த்தரிடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த நன்மைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், கர்த்தருடைய சமூகத்துல எட்டப்பட்டதா அதற்கு பதில் தருவாரான்னு சொல்லி நீங்க கலங்கி இருக்கிற சூழ்நிலையை தேவன் அறிவார். எனவேதான் அவர் இன்றைக்கு அவருடைய ஊழியக்காரர் மூலமாய் இன்றைக்கு நினைப்பட்டுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது என்கிறார். பயப்படாதே மகனே மகளே, உன்னுடைய வேண்டுதல் என கேட்டது, நீ வேண்டுகிற காரியங்களை நான் செய்ய தீவிரிக்கிறேன் என்று நினைப்பட்டுகிறார். அதாவது நாம் வேண்டிக் கொண்டிருக்கிற நன்மைகள், நாம் ஆசீர்வப்பட்டு கொண்டிருக்கிற அந்த மேன்மைகள், ஆசீர்வாதங்களை தேவன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதை கேட்டு நமக்கு பதில் செய்ய அவர் அங்கே விரைந்து கொண்டிருக்கிறார் என்று நினைப்பட்டுகிறார். எனவே நாம் பயப்படாமல் நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய ஜெபங்கள் எதுவுமே அங்கே வீணாய் போகவில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் எட்டப்பட்டது, அது பதில் தரும் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த புதிய நாளை மகிழ்ச்சியோடு நாம் துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.